ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து லைஃப் ஸ்டைல். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வந்து மீன் பொழிச்சு கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சு எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன மீன் எடுத்திருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன பொருள்லாம் போடணுன்றதையும் ஸோ இப்போ நான் எடுத்திருக்க மீன் பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மீன். இந்த மீனுக்கான ப்ரிப்ரேஷன் என்னென்னா கொஞ்சமாக காஷ்மீரி பவுட்ரு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், ஆயில் ஊற்றி நல்லா மசாலாவை கையில் பிசைஞ்சதுக்கப்புறமா மீனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மீன் கொஞ்ச நேரம் மசாலா ஊறட்டும். இப்போது ஒரு பேனில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு குட்டி வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் காஷ்மீரி பவுடர் அண்ட் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அண்டு தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கி ஓரமாக வச்சுருங்க. இப்போ தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு, ஆக்சுவலாக இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணணும். பட் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஸோ எப்படி இருக்குன்றதுனால நம்ம வீட்டு ஆயிலே ட்ரை பண்ணேன். ஸோ நல்லா இருந்தது சாப்பிடவே. ஸோ இப்போ வந்து ஒரு வாழையில நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதனால ஃபோல்டு பண்ணால் அந்த வாழையில வந்து கிளியாமல் வரணும். ஸோ அதுக்காக நல்லா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கார்லிக்கை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தென் நம்ம ஃப்ரை பண்ணி வதக்கி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மேலே ஃபிஷ்ஷை வச்சுட்டு அதுக்கு மேலே மசாலா போட்டுட்டு அது நல்லா கட்டிடுங்க. அந்த த்ரெட்டை வச்சு நல்லா கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு திரும்ப தவா வறுத்து லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 5 மினிட்ஸ் நல்லா அந்த இலையோட ஸ்மெல்லும் அந்த கார்லிக்கோட ஸ்மெல்லும் அந்த மசாலாஸும் அந்த மீன் மேலே இறங்கணும். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ நான் கட் பண்ண பயந்துட்டே பண்ணேன் அவுட்புட் எப்படி வருமோ அப்படின்ட்டு. பட் நான் எதிர்பார்த்ததை விடவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. அண்டு டெக்கரேஷனாக குட்டி குட்டியாக ஆனியனை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். See you the next video.